ஏசப்பா அந்த காலை வேளை உமக்குள் மகிழ்ந்திருக்கும்படி, உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு எங்கள் செவிகள் இந்த காலை வேளை திறந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. Greetings to you all in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த காலை வேளை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத பாடமானது 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாம் வாசித்து நாம் இன்றைய நாளினுடைய செய்திக்குள்ளாக செல்லலாம். Let us turn to 1 Kings chapter 21 verse 1 to 3 and then we'll get into the word of the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில், இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம அனுதினம் வாழுகிற வாழ்க்கைக்கு குறித்த நிறைய காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். Through the books of the judges, through the books of the 1st Kings and the 2nd Kings, God has recorded many wonderful things in order for us to live our day-to-day life effectively and godly. Okay? So இந்த அதிகாரத்தில் ராஜா, ஆகாப் ராஜா, இஸ்ரவேலினுடைய ராஜா, the king of Israel, Ahab, looks into his next side of the palace. There is a beautiful garden belong to a man called, அந்த மனிதனுடைய பேர் என்ன? நாபோத் என்ற மனிதனுடைய திராட்சை தோட்டம் அந்த அரண்மனை பக்கத்திலே இருக்கிறதை இந்த ஆகாப் ராஜா பார்க்கிறான். King Ahab saw the vineyard of Naboth and he liked it. And he came to, and he sent his servants to Naboth and told him that, I want to take this vineyard. In exchange for that, I'll give you a better one. Or I'll give you money for whatever you priced it at for. இந்த ஆகாப் ராஜா நாபோத்தோடு பேசுவதற்கு என்ன பண்ணுறாரு? ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாரு? நீ போய் அவங்ககிட்ட சொல்லு, இந்த திராட்சை தோட்டம் ராஜாவுக்கு வேணும், இந்த தோட்டத்துக்கு பதிலாக இதை பார்க்கலும் வேறு சிறந்த ஒரு காரியத்தை வேறு இடத்துல நான் உனக்கு தரேன், இல்லைன்னா அதுக்கு ஈடான பணத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த ராஜா நாபோத்திடம் கேட்கும்படிக்கு வேலையாட்களை அனுப்புகிறான். 3வது வசனத்தை நம்ம எல்லாம் படிக்கலாம். அப்போ நாபோத்து ஆகாபுக்கு என்ன பிரதியுத்தரம் சொல்லுகிறான் என்று பாருங்க. என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடுக்காதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. May the Lord preserve me, protect me from giving my father's inheritance to you. Amen. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, possessing your inheritance. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது. நல்லா எழுதி கொள்ளுங்க. possessing your inheritance. உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது, இல்லைனா சுதந்திரித்துக் கொள்வது. possessing your inheritance. முதலாவது, இந்த சுதந்திரம் என்றால் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும். What is meant by inheritance? The meaning of inheritance biblically or worldwise, it is called a rights belong to a person. ஒரு மனிதனுக்கு கொண்டிருக்கிற உரிமை, சொத்துரிமை இருக்கலாம், பொருளுக்குரிய உரிமை இருக்கலாம். செகண்ட்லி, ப்ரிவிலேஜஸ், என்னெல்லாம் ஸ்லாக்கியங்கள், அந்த சுதந்திரத்தினால், அந்த பொருளினால் இருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன? இட்ஸ் அ வில். நம்ம உரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா? வில், நம்ம அப்பா எழுதி வச்ச சொத்துன்றோம் இல்லையா? உரிமை. அதுதான் வந்து inheritance. You need to understand the meaning carefully. Inheritance means rights, obligations or privileges or a will. அப்போ சுதந்திரம் என்னன்னா, ஏன் சொத்து, ஒரு சொத்து, அதுக்கேற்ற அந்த சொத்தை பெறுவதற்கான அந்த உரிமை,
அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி, அது எனக்கு சொந்தமானது, எனக்கு சித்தம் உள்ளது என்று சொல்லி பலவிதமான அந்த அர்த்தம் கொள்ளுகிறது தான் என்னன்னு சொல்கிறோம், சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். சுதந்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். எடுத்துக்காட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஜான் வின்சென்ட் இஸ் ஹேவிங் எ பேலஸ். திஸ் இஸ் அ ஃபாதர்ஸ் பேலஸ், பட் டு இன்ஹெரிட் தட், டு கெட் இட், John need not to work. John need not to fight, need not to toil, but whatever belong to the father, it will come to who? John. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரூத்துக்கு அங்கே ஒரு 10 ஏக்கர் நிலங்குது நாகர்கோயிலில். ஸோ அந்த நாகர்கோயில் அது யாருது? அவங்க அப்பா சம்பாரிச்சது. ஸோ இப்போ அந்த அப்பா சம்பாரிச்சது என்ன பண்ண, அந்த மகளுக்கு தானாக வரணும் இல்லையா? அது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு உரிமை. அதை பெற்றுக்கொள்வதற்கு சண்டை போடவோ, அதை பெற்றுக்கொள்வதற்கு போராடவோ தேவையில்லை. அது தந்தைக்கு சொந்தமானதெல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு சொந்தமாகிறது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இன் ஆர்டர் ஃபார் யூ டு கெட் தட் இன்ஹெரிட்டன்ஸ், we need not to fight, we need not to quarrel, we need not to struggle. Whatever belong to my father, given my father, belong to me. எனக்கு தகப்பன் எனக்கு கொடுத்ததெல்லாம், தகப்பனுக்கு உண்டானதெல்லாம் யாருடையது? என்னுடையது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அக்கார்டிங் டு மோசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் த லா ஆஃப் த லேண்ட், யூ ஷுட் நாட் கிவ் யுவர் லேண்ட் ஈவன் டு அனதர் ட்ரைப் ஆஃப் இஸ்ரேல். மோசே நிறைய பிரமாணங்களை எழுதி வைத்தார். தெர் ஆர் லாட் ஆஃப் லாஸ் ரிட்டன் இன் த பைபிள். இந்த லேவியராகம் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கும். வீடு எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும், புருஷனானவன் எப்படி இருக்கணும், திருமணம் எப்படி இருக்கணும், வயல் நிலம் எப்படி இருக்கணும், தோட்டம் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு பிரமாணம் என்னவென்றால், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு அவர்களுக்கு ஒரு எல்லைகளை குறிப்பிட்டு அந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்ணார், குடி அமர்த்தினார். God brought the people of Israelites out of the bondage in the land of Egypt, and he brought to the promised land and settled them, and he has given boundaries and territories for every tribe. சொல்றது புரியுதா? இஸ்ரவேலுக்கு எத்தனை கோத்திரம் இருந்துச்சு? How many tribes of people were in Israel? 12 கோத்திரம். 12 கோத்திரம் இருந்துச்சு. அப்போ மோசே என்ன சொல்றாரு, உனக்கு இந்த எல்லைகளை வைத்து விட்டேன், இந்த எல்லைகளை யோர்தானுக்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் என்ன வச்சிருக்கிறேன், உங்களுக்கு எல்லைகளை, தேசங்களை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை மற்றவங்களுக்கு விற்கக்கூடாது. மற்றவங்களுக்குன்னா யார்? 3வது ஆளில் உங்களுடைய இஸ்ரவேல்னு சொல்கிறேன் பாருங்க, இந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த தேசத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டுடக்கூடாது. Are you following? So Moses has commanded the people, even though we are all one Israel, you are, for example, you are the tribe of Judah, you should not sell nor give your land and territory, your people, your daughters in marriage, your sons in marriage to another tribe, Ephraim, you should not give. சொல்றது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது புரிஞ்சாதான் நம்ம மெசேஜ்குள்ள போக முடியும். அல்லேலூயா. ஸோ அது போல there are earthly inheritance, there are physical inheritance, and also there are spiritual inheritance. எப்படி அந்த நிலமானது ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கொடுக்கிற சுதந்திரமாக இருக்கிறது போல பூமிக்குரிய சுதந்திரங்கள் உண்டு, சரீர பிரகாரமான சுதந்திரங்கள் உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான சுதந்திரங்கள் உண்டு. There are earthly inheritance, physical inheritance, as well as spiritual and heavenly inheritance. For example, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆதாமை அழைத்து ஏதேன் தோட்டத்தை முழுவதும் என்ன பண்ணாரு, அவனுக்கு கொடுத்து, நீ இதை என்ன பண்ணுங்க, பண்படுத்து, பாதுகாத்து, இதை என்ன பண்ணி நீ ஆண்டுக்கொள் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணாரு, ஆதாமின் கையிலே தன்னுடைய கரத்தின் கிரியெல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். God created the Garden of Eden and gave its lordship to protect it, to tend it, to rule over it in the hands of Adam. ஆனால் ஆதாமோ பிசாசின் வஞ்சனால வீடுபட்டு தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனான்,
ஆள்கை தன்மை இழந்து போனான். தேவன் கொடுத்த சுதந்திரத்தையும் அவன் என்ன பண்ணான்? இழந்து போனான். Adam, because of the deceit of the devil, he lost his authority, identity, and also the inheritance that God has given to him. அவன் இழந்து போயிட்டான். இப்போ வேதத்தில் நாம் பார்க்குறோம், இதே போல ஆதாமை போல நிறைய பேர் தங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை இழந்து போய்விட்டார்கள். ஆமென். Like Adam, many people, when you read the Bible, they lost their inheritance. தங்களுக்கு உண்டான சொத்தை, தங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை வேதத்தில் வெளிச்சத்தில் இந்த காலையில் நம்ம பார்க்க போகிறோம். அநேகர் இழந்து போய்விட்டார்கள், தொலைத்து விட்டார்கள். Many people lost their inheritance. Many people lost their inheritance because of many things. Amen. முதலாவது ஒரு நபரை நாம் பார்க்கலாம். Number 1, a person called Esau. ஏசா என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த ஏசா என்ன பண்ணுறாரு? வேட்டையாடிட்டு வருகிறார். அப்பொழுது தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு கூழை காய்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவன் வந்த உடனே சொல்கிறான், பசினால் எனக்கு ஒரு கை எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த சமைக்கிற அந்த கூழ் எனக்கு ஒன்று தா. ஆனால் யாக்கோபோ அவன் வஞ்சனை நிறந்தனாக இருந்தபடினால ஏசாவை பார்த்து, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இதை தருவேன் என்று சொல்லுகிறான். Esau came after hunting and he was very hungry and he saw Jacob was cooking a stew and he asked Jacob, would you please give me a cup of stew? Jacob, who is called a supplanter, he told Esau, you sell me your birthright and I will give this cup of morsel of stew. ஏசா, இந்த நான் பசினால் மரித்து கொண்டிருக்கிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்ன என்று சொல்லி இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. The Bible says Esau gave the birthright in exchange for a cup of stew to Jacob and thus he despised his birthright. Amen. Hallelujah. அப்போ அந்த தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஷ்ட புத்திர பாகம்னா என்னது? இஸ்ரவேல் கோத்திரத்தின் அவங்களுடைய அதிகாரப்படி வீட்டில் பிறந்த முதலாவது மகன் ஆர் மகள் அந்த சொத்தினுடைய 4 பகுதியில் 3 பகுதி அந்த பெரிய மகனுக்கு என்ன செல்லும். அல்லேலூயா. யாரெல்லாம் எல்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறீங்க, தலைச்சம் பிள்ளைங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? அப்போ பிதாவினுடைய 4ல் 3 பங்கு சொத்து யாருக்கு போனோம்? தலைச்சம் பிள்ளை முதல் பிள்ளைக்கு போனோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேஷ்ட புத்திர பாகம். அது மாத்திரமல்ல, தகப்பனுடைய பெயர், தகப்பனுடைய மரியாதை, கணம் எல்லாமே யாருக்கு? அப்பாக்கு அப்புறம் யாரு? முதல் மகன். After the father, who gets the honor, name, fame, authority and legal authority, everything belong to the first son. ஆமென். ஆனால் ஏசா என்ன பண்றாரு? இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை அவர் என்ன பண்ணான்? அதை அசட்டை செய்தான். ஆமென். He despised that. The Bible says in Hebrews chapter 12, even after he repented with tears, he could not get it back. அவன் கண்ணீரோடு கூட மனம் திரும்பியும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன பண்ண பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. எபிரேயர் 12, 16, 17. Hebrews 12, 16 and 17 வாசிக்கலாம். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனுக்காக அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் முக்கியமான வசனம். ஏனென்றால் பிற்பாடு so even after he repented of his sin, he could not get back the blessing that he has sold. Hallelujah. அவன் கண்ணீரோடு கூட மனம் திரும்புதலோடு கூட அவன் மன்றாடியும் அவன் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும்? அவனால் திரும்ப பெற முடியாமல் போய்விட்டது. Hallelujah. Hallelujah. There are certain precious thing that God has given us. If we lose it, we will not get it back even if we repent.
கர்த்தர் நமக்கு சில விசேஷித்த காரியங்களை கொடுத்திருக்கிறார், விசேஷ பங்குகளை கொடுத்திருக்கிறார். நாம் அதை அசட்டை செய்துவிட்டால், அதை உணர்ந்து மனம் திரும்பி கண்ணீரோடு கூட சில வேளை நாம் கேட்டாலும் அது நமக்கு என்ன பண்ணப்படுது, அந்த நேரத்தில் கிடைக்க போவது இல்லை. அல்லேலூயா. ஏசா எதுக்காக தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தை விட்டுட்டான்? தன்னுடைய வயிற்று பசியை, தன்னுடைய மாம்சத்தின் பசியை தீர்த்து கொள்வதற்காக அவனுக்கு இருந்த மிக சிறந்த சொத்தாகிய சுதந்திரமாகிய சேஷ புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாங்க, விற்று போட்டு விட்டான். In order to ease his hunger, the need of the flesh, he sold the greatest blessing that he had, the birthright. ஏசா ரெண்டாவது மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டாதான் நம்ம இன்னும் மெசேஜுக்குள்ளே போல. இதை நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கொண்டு போகிறேன், புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் பேர் சிம்சோன். we see another man called Samson. ஆமென், அல்லேலூயா. நீங்கள்லாம் இன்னைக்கு என்கிட்ட வந்து வசமாக மாட்டினுக்கிறீங்க. டுடே you are all got in my hands today. ஓகே, சிம்சோன் பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். Judges 16 verse 20. நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இப்போ சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். Samson was chosen by God even before he was conceived in his mother's womb. தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவனா, இஸ்ரவேல் ஜனங்களை பிலிஸ்தரிலிருந்து பிடியிலிருந்து விடுவிக்கும்படிக்கு ஒரு வல்லமை உள்ள யுத்த வீரனாக தேவன் சிம்சோன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டார். God has chosen Samson to deliver the people of Israelites out of the hand of the Philistines. Amen. Hallelujah. And God not only chose Samson, he also told his parents what he should do and what he should not do. சிம்சோனை தெரிந்து கொள்ளது மாத்திரமல்ல, தேவன் என்ன பண்ணாரு, எதை இவன் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி சிம்சோனுடைய பெற்றோருக்கு கட்டளை கொடுக்குறாங்க. ஆமென். ஆனால் சிம்சன் என்ன பண்ணுறாரு, எதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேணான்னு சொன்னாரோ என்ன பண்ணாரு, அதை கரெக்டாக செய்கிறார். Whatever God told Samson not to do, that particularly Samson made sure that he will do it. Amen. தீட்டுப்பட்டதை தொடாத அப்படின்னு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சொல்லியிருக்கிறார். அவன் என்ன பண்ணுறான், செத்து போன சிங்கத்தின் வயிற்றிலிருந்து தேனை எடுத்து புசிக்கிறான். God told Samson, you should not go near dead bodies. He went and took the honey from the dead lion and he ate, and also he gave to the parents. Amen. And also God told Samson that he should be a Nazarene. அவன் என்ன இருக்கணும், நசரேயனாக இருக்கணும். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்து. நசரேயன் அப்படின்னா அவன் நீண்ட முடிய வளர்க்கணும், திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவனை வளர்த்தாங்க. ஆனால் இவருக்கு என்னது, பார்த்த பொண்ணுங்க மேலாம் ஆசை அவனுக்கு. என்னது, நோ ஐம் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ அவன் போய் என்ன பண்ணுறான், பர ஸ்திரீகளோடு கூட உறவு கொண்டான். ஆமென். He went after not the girls of the Israelites but the girls of the Philistines. அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க, அப்பா நம்ம இஸ்ரவேல் கோத்திரத்திலே நிறைய பெண்கள் இருக்குது, அதை தேர்ந்தெடுப்பா. இல்லை, அவன் என்ன பண்ணுறான், புறஜாதியை தேடி ஓடுகிறான். God, the parents come and counsel Samson, why don't you look for a girl among our tribe, among our people? Why you are going after the outcast? But Samson did not listen. Samson did not listen. So he went after one after another. This particular words that you read, நீங்க வாசித்த அந்த வசனமானது பயங்கரத்தை, நமக்கு பயத்தை கொடுக்குற ஒரு வசனம். It's a very dreadful word, fearful word that we need to keep in our hearts. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தன்னை விட்டு போனதை அவன் உணராதிருந்தான். He did not know that God left him. Amen. அவன் தேவன் தன்னை விட்டு போனதை என்ன பண்ணா, அறியாதிருந்தான். ஸோ தேவன் தன்னை விட்டு போனதை அறியாதிருப்பதற்கு ஏதுவாக அவனை நடத்தினது எது, அது நல்லா பார்க்கணும். What made that
Samson becomes so insensitive that he does not know more God is with him. Amen. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் வஞ்சனையானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடும். ஆமென். Sin can harden the heart of any man. ஹலோ, சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். Samson and many people in the book of Judges, if you read, the cycle is like this. The cycle of sin. When you read first two chapter, you read about a thing called cycle of sin. அந்த நியாயாதிபதிகள் 1-2 படிச்சீங்கன்னா பாவத்தின் சுயற்சி என்ற ஒரு காரியத்தை நாம் படிக்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்கள் பாவ வழியில் நடக்கிறாங்க. உடனே பிலிஸ்தர் வந்து அவங்களை சிறைப்பிடித்துக் கொள்ளுகிறாங்க. உடனே தேவனை நோக்கி கதறாங்க. ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்கிறார். கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த கேஷுவல் ஆட்டிடியூடில் பாவம் செய்கிறாங்க. மறுபடியும் பிலிஸ்தர் வந்து பிடித்து கொள்கிறாங்க. மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. தேவனை விடுதலை தருகிறார். திரும்ப கொஞ்ச நாள் சந்தோஷம். மறுபடியும் பாவத்துக்குள்ளாக விழுந்து போகிறாங்க. இது சுயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. Are you following what I'm talking? Amen. Hallelujah. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப பாடுகளில் இருக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். வாழ்க்கை நல்லா போகுது, ஸ்மூத்தாக போகுது. திரும்பி கொஞ்சம் லூஸாக விட்டுறோம் லைஃபு. திரும்ப ப்ராப்ளம் வருது, திரும்ப மாட்டிக்கொள்ளுகிறோம். திரும்ப ஆண்டவரை கூப்பிடுறோம். ஆண்டவர் வராரு, விடுதலை கொடுக்குறாரு. கொஞ்சம் சமாதானம், சந்தோஷம். ஒரு 2 மாதம் 3 மாதம் ஓடுது. மறுபடியும் அந்த லூஸாக போனது என்ன ஆகிடுது, விட்டுட்டு திரும்ப போய் மாட்டிக்கிறோம். திரும்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். இது அந்த ஜனங்களுக்கு நடந்தது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. ஹலோ, ஆமென். சிம்சோன் அதே மாதிரி நிலைமையில் வராரு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, தெலீலாவுடைய கிட்ட வந்துட்டார். தெலீலா என்று சொல்லி அந்த ஸ்திரீயின் இடத்துல வந்து விழுந்து விடுகிறான். அப்போது அவனை அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணுறா, ரகசியத்தை கேட்குறா. நீ இவ்வளோ பலவானாக இருக்கிறியப்பா, உன்னுடைய பலன் எங்கே இருக்குது? நீ உண்மையாகவே நேசிச்சுன்னா உன்னுடைய பலன் எங்கே சொல்லு. அவன் என்னென்னவோ சொல்கிறான். இந்த கயிறில் கட்டு, அந்த கயிறில் கட்டு, என்னென்னவோ சொல்கிறான். கடைசியில் அந்த வசனம் சொல்லுகிறது, she was vexed, he was vexed in his spirit because of her constant whining. தன் தொடர்ந்து நச்சரிப்பினால அவனுடைய இருதயமானது என்ன ஆயிடுச்சு, நொந்து போய்விட்டது. கடைசியாக என்ன பண்ணிடுறான், சொல்லிடுறான், என்னுடைய பலன் எங்கே இருக்குதுங்க, என் முடியல இருக்குது. Finally he disclosed what is the secret of his power. What is the secret of this power? அப்போ அவன் சொல்றான், முன்னை எப்படி நான் எப்பெல்லாம் எழுந்துச்சனோ அப்போ தேவன் பலன் கொடுத்து என்னை ஜெயிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் எழும்பும் போது அவன் அறியவில்லை, தேவன் அவனை விட்டு விலகிட்டான். ஆமென். ஃபஸ்ட்டு முன்னாடி எப்படி நான் பாவம் செய்தாலும் ஆண்டவர் மன்னிச்சு என்னை எப்படியே நடத்தின்னு வந்தார். இந்த வாட்டி நான் எப்படி தப்பிச்சிருவேன்னு சொல்லி நாம் தப்பிக்க எத்தனைக்கும் பொழுது தான் தெரியுது, ஆண்டவர் நம்மோடு இல்லை. ஆண்டவர் நம்மோடு இல்லை. அல்லேலூயா. எப்பவுமே நல்லா அந்த கான்செப்ட் நல்லா மைண்டில் வச்சுங்க. ஓகே, ஆண்டவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே அபிஷேகம் வரும்போது எப்படி வரும், அந்நிய பாஷையோடு, தீர்க்க தரிசனத்தோடு, அப்படியே சத்தத்தோடு ஆவியானவர் வருவார். ஆனால் போகும்போது எப்படி போயிடுவார், சைலண்டாக போயிடுவார். ஆமென். நம்பர் 1. நம்பர் 2, அசுத்தாவி எப்படி வரும் நமக்குள்ள, சைலண்டாக வரும். எப்படி வரும், சைலண்டாக வரும். ஆனால் போகும்போது என்ன பண்ணோம், வசனம் சொல்லுகிறது, அலைகடைத்தது அவனை. நல்லா புரிஞ்சுங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அலகடித்து விட்டது, என்னது, போய்விட்டது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் சிம்சோன் தேவன் தன்னை விட்டு போனதை அறியாதிருந்தான். ஆமென். அவனுடைய இருதயம் அவ்வளவு பாவத்தினால கடினப்பட்டு விட்டது. தேவ பிரசன்னா தெரிஞ்சிருந்தது, ஆனால் இப்போ தெரியல. தேவன் இருக்கிறாரான்னு தெரிஞ்சிருந்தது, ஆனால் இப்போ என்ன பண்ணல, புரியல. He experienced the power of God, he experienced the presence of God, but sin has made his heart so hard. Now he does not know the difference between presence of God and no presence of God, power of God, no power of God. Amen. இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து நம்ம கேட்கணும், தேவன் நம்மோடு இருக்கிறார். We have to ask ourselves in this morning time, is God is with me? Is God is in me? இருக்கிறாரா கர்த்தர் கூட? இருக்கிறாரா? Is God is, I do not know.
I do not know. Because if God is not with us, our spiritual life will not be like before. Amen. ஆண்டவர் என் கூட இல்லைன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்ன இருந்தது போல இனி இல்லை. ஏன் இல்லைன்னா ஆண்டவர் இல்லை. ஜெபமும் போயிடுச்சு, வேத வாசிப்பும் போயிடுச்சு, ஐக்கியமும் போயிடுச்சு, சபைக்கும் வரதில்லை. ஆமென். When God was with me, prayer life was nice. Reading Bible was excitement. Coming together, meeting my brother, sister was joy. And coming to church was exciting. But now all that has gone. Because we did not know God left us. நல்லா புரிஞ்சுங்க இந்த காலை வேளை. இந்த காலை வேளை இன்னொரு காரியத்தை சகோதரிகளை சொல்ல விரும்ப. நீங்கள் கூட வந்து கேரன் மாதிரி என்னுடைய பிள்ளைகள் இல்லையா? ஆமென். ஆல் ஆஃப் அஸ். ஓகே. First need to understand. நம்ம ஃபேமிலியாக இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. It's a spiritual secret you need to understand. Amen. Women in the hands of God can be an instrument of righteousness. Amen. ஸ்திரீகள், பெண்கள் தேவனுடைய கையில் நீதியின் ஆயுதங்களாக கோலியாத் எல்லாம் கூட வீழ்த்த முடியும். Amen. In the same way, women in the hands of the devil can be an instrument of destruction. புரியுதா உங்களுக்கு? எப்படி நீதியின் ஆயுதமாக தேவனுடைய கையில் இருந்தால் பயன்படுத்தப்படுவீங்க, அதே போல பிசாசின் கையில் நீங்கள் இருந்தால் பயங்கர பேரழிவை கொண்டு வருகிற ஆயுதமாக நீங்கள் இருப்பீர்கள். I'm telling you practical. Amen. I'm talking to you practical. So that's why the Bible says a wise woman builds, சொல்லுங்க பார்க்கலாம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை மாத்திரம் கட்டல, தன் வாழ்க்கையில் வருகிற எல்லாரையும் கட்டுகிறாள். ஆமென். A wise woman not only builds her house, she build everything that is given unto her. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? ஒரு பாஸ்டர் இப்படி அழகா சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு ஸ்திரீ கிட்ட ஒரு விதையை கொடுத்தினா அவ தோட்டத்தை உருவாக்குவாள். என்னங்க? தோட்டத்தை உருவாக்குவாள். அவகிட்ட வந்து ஒரு வீட்டு சாவி கொடுத்தினா அவள் அழகான குடும்பத்தை உண்டாக்குவாள். அவகிட்ட வந்து அந்த ஒரு டிராப் செமன் கொடுத்தினா அவள் குழந்தை கொண்டு வருவாள். ஆனால் அவகிட்ட நீ பிரச்சனை பண்ண, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுப்பாள். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா இல்லையாப்பா? உங்களுக்கு தான் நல்லா புரியணும். If you give a woman a seed, she will make it a beautiful garden. If you give a house key, she will make a beautiful home. Amen. If you give a drop of semen, she will give a beautiful baby. But if you give trouble to her, she will give back to you pressed, hard, running over problems she will give. So this, not only women, but men also. Young man, in the hands of God, you can be an instrument of righteousness like David. Amen. The same young man in the hand of the devil like David can be instrument of destruction to his generation. Amen. அவர் தேவனோடு கூட நீதியா இருந்தாருங்க. யாரும் டச் பண்ண முடியல. 40 வருஷம் தாவீதை ஜெயித்தவனா என்ன பண்ணல? சரித்திரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தை ஜெயிச்சாச்சு. ஆனால் இந்த சின்ன குட்டி பொண்ணு பத்சேபா கிட்ட என்ன பண்ணாரு? தோத்துட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க வாலிப பசங்க, கேர்ள்ஸ் ஆல்சோ லிசன். ஆமென். அப்போ இந்த பாவத்தினுடைய இந்த பாவம் செய்து அறிக்கப்படுறது, பாவம் செய்து அறிக்கப்படுறது, இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுது? நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. ஆமென். Committing sin, ask forgiveness. For committing sin, ask forgiveness and be free. If this cycle continues, it hardens your heart. ஆகையால ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் பிலிஸ்தரை ஜெயிப்பதற்கென்று யுத்த வீரனாக தேவன் அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் பெண் மயக்கத்தினால் அவர் என்ன பண்ணிட்டார்? அதை தொலைத்து விட்டார். ஆமென். God has given a great inheritance for Samson to be a conqueror for the Philistines, but because of the weakness, he lost his inheritance. Hallelujah. Hallelujah.
மூன்றாவது, the third person the Bible talks about கேசாயி. தெரியுமா கேசாயி? ஆமென். 2 ராஜாக்கள் 5:27. 2 ராஜாக்கள் 5:27. இந்த கேசாயி என்று சொல்லி ஒரு வேலைக்காரனை நாம் பார்க்கிறோம். we see a man called a servant called கேசாயி. படிங்க. ஆகையால் ம் ம் அல்லேலூயா. இந்த கேசாயி யாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எலியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? There was a prophet called Elijah. And he has a servant, his name is called Elisha. அவருக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவர் பேர் என்னங்க? எலிசா. அவர் வேலைக்காரராக இருந்தார் எலியாவுக்கு. ஆனால் எலியா பரலோகத்துக்கு எடுத்து போடும்பொழுது எலியா மேலே இருந்த அபிஷேகம் யார் மேலே வந்ததுங்க? எலிசா மேல் வந்து அவன் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் மாறினான். When Elijah was about to take it to heaven, the anointing came upon Elisha, and Elisha became the prophet for Israel. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதாங்க? Now Elisha has a servant and his name is கேசாயி. எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் தான். அவன் பேர் என்னங்க? கேசாயி. அப்போ இந்த எலிசாவின் இடத்துல சுகம் பெறுவதற்காக நாமான் என்று ஒரு குஷ்டரோகி வரான். அவன் என்ன பண்ணுறான்? நாமான் அந்த எலிசா கிட்ட வந்தவொடனே எலிசா அவனை சொல்லி போய் யோர்தானிலே நீ ஸ்தானம் பண்ணு என்று சொல்லி அனுப்பின போது அவன் ஸ்தானம் பண்ணவொடனே என்ன ஆயிடுது? குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிடுது. So Naaman came and speak to Elisha. Elisha tell him to go and take bath in the Jordan, and he took bath and his leprosy gone. Now Naaman want to honor the man of God. இப்பொழுது நாகமானுக்கு என்னங்க? தேவனுடைய மனுஷன். குஷ்டரோகம் அந்த காலத்தில் என்ன பண்ண முடியாது? சுகப்படுத்தவே முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியமாக சுகமாகி விட்டது. உடனே என்ன? தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணுங்க? கனம் பண்ணணும். உடனே என்ன பண்ணுறான்? வந்து கேட்குறான், என்ன வேணும்? பொண்ணு வேணுமா? வெள்ளி வேணுமா? அவன் என்ன சொல்கிறாரு? எலிசா என்ன சொல்கிறாரு? உன் ராஜ்யத்தை பாதி எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு வேணாம். இஃப் யூ கிவ் த ஆஃப் ஆஃப் யூர் கிங்டம், ஐ டோன்ட் வாண்ட். ஐ டிட் இட் ஃபார் த நேம் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல். நாம் இஸ்ரவேலின் தேவனின் நாமத்துக்காக செஞ்சேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை யார் பார்த்து கொண்டிருக்கிறாங்க? கேசாய். இதை வேலைக்காரனை கேசாய் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? நாமானுடைய ரதத்துக்கு பின்னாடி ஓடுறான். ஓடி என்ன சொல்கிறாரு? எங்கள் ப்ராஃபட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இல்லை, கொஞ்சம் சாண்டல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுங்க என்று சொன்னபொழுது அவன் என்ன பண்ணுறான்? அரே கொஞ்சமா இந்த நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? பொண்ணு பொருள் அந்த ரத்தாம்பள கம்பளி இதெல்லாம் கொடுக்குறார். ஸோ when Gehazi requested, the Naaman gave many things to Gehazi. Amen. ஸோ கேசாய் என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய டென்ட்டில் பத்திரமா புதைச்சிட்டு ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணுறாரு? திரும்ப ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி தீர்க்கதரிசிட்ட வந்து நிற்கிறார். ஸோ he went and hid everything in the tent and come to Elisha as a servant. So Elisha is asking, where were you? Amen. நீ எங்கே இருந்தப்பா? அவன் சொல்கிறான், நான் இங்கே தான் இருந்தேன், எங்கேயுமே போல. ஆமேன். எலிசா சொல்கிறாரு. அப்போ எலிசாவுக்கு கண்ணு தெரியல. கண்ணு என்ன ஆயிடுச்சு? மந்தமாயிடுச்சு, வயசாயிடுச்சு. என்னுடைய ஆவி நீ அந்த ரதத்துக்கு பின்னாடி ஓடும்பொழுது உன் கூட தானே வந்துச்சு, எப்படி நீ போய் சொல்கிற? மை ஸ்பிரிட் வாஸ் நாட் வித் யூ when you ran after the chariot of Naaman. உடனே அவர் வந்து அங்கே ஒரு சொல்கிறாரு, நாமானை விட்ட குஷ்டரோகம் உன்னை பிடித்து கொள்வதாக. The leprosy that left Naaman will cling on to you. Immediately Gehazi become white as snow. உடனே கேசாய் என்ன ஆயிட்டான்? உறைந்த மழை போல குஷ்டத்தினால நிரம்பி விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எலியா வானத்துக்கு ஏறி போயிட்டார். எலிசா கடைசி காலத்துக்கு வந்துட்டார் தீர்க்கதரிசியா. இப்போ எலிசாக்கு அப்புறம் யார் தீர்க்கதரிசி ஆகணும்? கேசாய் தீர்க்கதரிசியாக ஆகணும். அவன் மேல் ஒரு பெரிய சுதந்திரம் காத்து கொண்டிருந்தது. ஆமென். Elijah gone to heaven, and after the Elijah who came? Elisha came. Elisha was a prophet, and now it's time to go to heaven. But now whom the next prophet in line? Gehazi. But because he lusted after, coveted after money,
the leprosy that left Naaman cling on to Gehazi. Amen. எலியா 8 அற்புதங்களை செய்தார். எலிசா 16 அற்புதங்களை செய்தார். கேசா எத்தனை அற்புதங்களை செய்திருக்க முடியும்? 32 அற்புதங்களை செய்திருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த சுதந்திரத்தை அவர் என்ன பண்ணாரு? அந்த வெள்ளிக்காகவும் ரத்தன கம்பளத்துக்காகவும் என்ன பண்ணிட்டாரு? விட்டு கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் குஷ்டரோகியாக அவனும், வசனம் படிச்சுன்னா சந்ததியாரும் குஷ்டரோக சந்ததி ஆயிடுச்சு. ஹலோ, அல்லேலூயா. So instead of becoming an inheritant, a next prophet in line, he lusted after the silver, the gold and the purple cloth. Not only that, he became a leper along with his generation. Amen. Hallelujah. Hallelujah. இங்க இருக்கிற சில பேரை ஆண்டவர் ஒரு நாள் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஊழியத்துக்கு அழைப்பார். நீங்க நின்று ஊழியம் செய்வீங்க அநேக ஜனங்களுக்கு முன்பாக. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஜனங்க கையிலிருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஹலோ, in Jesus name I'm telling that many people here listening to my preaching of the word of God, a day will come, God will use you, you will lead people to Christ. When God bring you to that position, don't expect anything from the hands of the people. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையில ஆடி கார்ல வாங்காதீங்க, ஹெலிகாப்டர்ல போகக்கூடாது. ஹலோ, சொல்றது புரியுதா? அவர்கள் உங்களுக்கு கொடுக்கல, யார் கொடுக்குறாங்க? தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆமென். ஊழியக்காரன் யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? கை ஏந்தக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரன், as a servant of God, you should not beg or borrow from anyone. ஆமென். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ என்னை ஐஸ்வர்யனாக்கினதாக இருக்கக்கூடாது, என் தேவன் என்னை ஐஸ்வர்யன் ஏற்கனவே ஆக்கியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. You cannot make me rich. My God has made me already rich. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது யாரிடத்துலையும் லஞ்சம் வாங்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. யார்கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. ஆமென். சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா நல்லா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனிபடி. காட் வில் ப்ரொவைட் யூ. உங்களை ஆண்டவரை நம்பி தானே ஊழியத்துக்கு வந்தீங்க. ஆமாம் இல்லையா? நம்பினவர் உங்களையும் போஷிப்பார், உங்களை போஷிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவன் மூணாவது அவன் தான் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கணும். எலிசாவை பார்க்கலும் அதிக அற்புதங்களை செய்த தீர்க்கதரிசியாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த கொஞ்சம் பொருளாசைக்காக தன்னுடைய மகா பெரிய சுதந்திரத்தை விட்டுவிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. He should have been the third prophet in line. He would have done many miracles. But because for the lust for simple material things, he lost the great inheritance. Hallelujah. இன்னொரு மனுஷன் நம்ம பார்க்கலாம். அவன் பேர் என்ன தெரியுமா? யூதாஸ். Amen. One more man we'll talk. This man name is called யூதாஸ். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக என்ன சொல்றான்? ஆண்டவரை காட்டி கொடுத்தான் என்று நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் 30 வெள்ளிக்காசுக்காக தன் ஆத்மாவை விற்று விட்டான். ஆமென். For 30 pieces of silver, he did not sell the Lord. He sold his soul to the devil. ஆமென். தன்னுடைய அவனை குறித்து ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டிருக்கிறது. படிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:25 வாசிங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டணத்திலும் பங்கு பெறுவதற்கு. திரும்ப படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தல பட்டணத்திலும் பங்கு. இல்ல, திரும்ப படிங்க அந்த வசனம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டணத்திலும் பங்கு பெறுவதற்காக. அப்போ பாருங்க, அப்போஸ்தல ஊழியத்தில் தேவன் அவன் ஊழியம் செய்யும்படி தேவன் என்ன பண்ணியிருந்தாரு? அவனுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹலோ,
God has prepared a place that he should function in the apostleship. Hallelujah. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் முன்குறித்து அவனுக்கு ஒரு தீர்மானத்தை, அவனுக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருந்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணான்? 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய ஆத்மாவை விற்று போட்டு விட்டான். God has prepared a ministry for Judas. God has prepared a place among the 12 that he should be called an apostle. But because of for the desire for 30 pieces of silver. 30 pieces of silver, he sold his soul. He sold his ministry. Amen. தன்னுடைய ஆத்மா மாத்திரம் இல்லை, என்னத்தை விட்டு போட்டான்? ஊழியத்தை விட்டுட்டாங்க. ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை வைத்திருக்கலாம், ஜப ஊழியத்தை வைத்திருக்கலாம், சுவிசேஷ ஊழியத்தை வைத்திருக்கலாம், போதக ஊழியத்தை வைத்திருக்கலாம். அதை எப்படியாவது என்ன பண்ணுங்க? சுதந்திரத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த ஒருவன் விழுந்து போனா, ஆனா 11 பேரும் காத்திருந்தாங்க ஆண்டவருக்கு. ஆமென். One person sold his soul, but the 11 waited for the Lord. Amen. காத்திருந்தாங்க. அந்த மேலான ஊழியத்துக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? காத்திருந்தாங்க. அல்லேலூயா. காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன தியானித்தோம்? அவங்க பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திரத்தை, அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை எப்படி அவங்க தங்களுடைய புத்தியில்லா தன்மையினாலும், தன்னுடைய இச்சையினாலும், காம விகாரத்தினாலும், பேராசையினாலும் எப்படி விற்று போட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். We saw how these people sold their or gave their inheritance because of lust, because of desire for money, because for the lust of women. They sold all these things. சுதந்திரம் அவங்களுக்கு விட்டுட்டாங்க இல்லையா? ஓகே, இப்போ அவங்களெல்லாம் விட்டுடலாம். நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது? What inheritance we have now? என்னங்க புரியுதா இல்லையா மெசேஜ்? ஆமென். கிறிஸ்து நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஓகே, ஒரு வசனம் படிக்கலாம். போ யோவான் 1:12-13. John chapter 1:12 and 13. John chapter 1:12 and 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். To those who believed him, to those who accepted him, he has given the right to become children of God. Hallelujah. இது ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். இப்போ தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? இது பேர், இதுக்கு என்ன அர்த்தம்? children of God என்ன? இது நம்முடைய சுதந்திரம். என்னதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது என் சொத்துங்க. இது என்னது? தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சொத்து. இதுக்கு நான் பிரயாசப்படல, இதுக்கு நான் உழைக்கல, சண்டை போடல. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு அவர் கொடுத்திருக்கிற சொத்து, எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை, எனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஆமென். When I believed him, when I accepted him, he has given me this right, he has given me this property, he has given me this privilege, he has given me this inheritance. Hallelujah. இந்த சுதந்திரத்தை என்ன பண்ற ஆண்டவர் இங்க கொடுத்திருக்கிறார். Hallelujah. சொத்து கொடுத்திருக்கிறார், வாங்கினீங்களா? சொத்து இல்லையா? என்னங்க? ஆமென். Hallelujah. தேவனுடைய பிள்ளையாக நாம் இருப்பது தான் பெரிய சொத்து. ஆமென். Being the child of God is the greatest inheritance that you have. Amen. Hallelujah. எங்க அப்பா கடத்திலே செத்துட்டாரு, எங்க அப்பா கடங்காரரு, எனக்கு ஒன்றும் சொத்து வைக்கல, அது இல்லை. அந்த சுதந்திரத்தை குறித்து பேசல, பரலோகத்தின் சுதந்திரத்தை குறித்து பேசிக்கிட்டோம். ஆமென். இயேசுதான், இயேசுனுடைய பிள்ளையாக இருப்பதா நமக்கு என்னதுங்க? பெரிய சொத்து. Being a child of God is the great inheritance we have in Christ. Amen. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா துக்கமா இருக்குதா? எல்லாம் துக்கமா இருக்கிறீங்க. Amen. That is the inheritance that we have. Amen. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இது எனக்கு பெரிய சொத்துங்க, பெரிய சுதந்திரங்க. பூமிக்கு சொத்து இல்லைனா கூட இது எனக்கு பெரிய சொத்து. அல்லேலூயா. இதுதான் என்னுடைய பெரிய சுதந்திரமாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன்.
ஆமென். இன்னும் வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய சுதந்திரங்களை தேவன் நமக்கு வார்த்தையிலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. Through the word God has given many promises to us. ஆமென். அடுத்து என்னன்னா பரிசுத்த ஆவியில் பரலோக அழைப்பிலே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? பங்கு கொண்டிருக்கிறோம். We are partakers of heaven. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். என்னங்க நீங்க? ஆமென். இப்போ சாமுவேலை பார்த்து சாமுவேல் வந்து மோடிக்கு சொந்தக்காரன்னு நினச்சிங்களேன். எப்படி நடப்பார் சாமுவேல்? அவரை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? என்னங்க பண்ணுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்ட்டினா வந்து அது சீஃப் மினிஸ்டர் சதீஷனுக்கு வந்து சொந்தக்காரன்னு வச்சுங்களேன். எல்லாரும் என்ன பண்ணுவோம்? வாமா உட்காருங்க உட்காருங்க. ஆமென். இப்போ பரலோகம் நம்முடைய சொந்தம். அல்லேலூயா. என்னவா? நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரமாக இருக்கிறோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாட்டு நல்லா பாடுறீங்க. ஆமென். One truth I want to tell you. Apply this to your life. How many of you want change in your life? எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்? மாற்றமே இல்லை, மாற்றம் வேணும் என்று சொல்றீங்க. If you want to change in your life, start believing and acting what God has promised you. Amen. என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா கர்த்தர் சொன்னதை நான் விசுவாசித்து அதை செயல்படுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். என்னங்க நம்ம ப்ராப்ளம் என்ன? கர்த்தர் சொன்னதையும் கேட்கறது இல்லை, விசுவாசிக்கிறதும் இல்லை, அதன்படி செயல்படுறதும் இல்லை. ஆமென். I challenge you in the name of Jesus. If you believe and act on the promises of God, change will come to you. Amen. Hallelujah. கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து அதை உங்க வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில் என்னங்க வரும்? மாற்றம் நிச்சயமாக வரும். மாற்றம் நிச்சயமாக வருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் என்ன தெரியுமா இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. என்ன மாதிரி வல்லமை இருக்குது தெரியுமா? அவர் எதை வாக்கு கொடுத்தாரோ அதை உயிர்ப்பிப்பதற்கு, அதை கொண்டு வருவதற்கு, அது இல்லாவிட்டாலும் அதை உருவாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குதுங்க? வல்லமை உண்டு. அல்லேலூயா. In God's word, not only life, but also there is power to create, power to bring forth, power to bring it to effect, even if it is not there now. Hallelujah. அதனால தான் அவருடைய பேர் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவர்களே போல அழைக்கிறவர். That's why the name of our God is, He is a God who calls things out of nothing. Amen. Hallelujah. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. பரலோகம் நமக்கு சொந்தமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். ஆமென். We are heirs of God and co-heirs with Jesus Christ. ஆமென். படிக்கலாமா? எடுத்துங்க அந்த வாசனம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:15 படிக்குமா? தொடர்ந்து படிங்க. ஓகே, படிங்க தொடர்ந்து. நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட. ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட். அந்த அண்டர்லைன் பண்ணீங்க. we are co-heirs with Christ. கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து வந்து தேவனுடைய பிள்ளை. அப்போ தேவன் வந்து கிறிஸ்துவ எப்படி ஆசீர்வதிப்பாரு? தேவன் கிறிஸ்துவ எப்படிங்க ஆசீர்வதிப்பாரு? ஏசப்பா எப்படி ஆசீர்வதிப்பார்? தேவன் பிதா நிறைவாக. அப்போ கிறிஸ்துவுடனே கூட நம்மள என்னவா? உடன் சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் பிதாவினால் வருது இல்லையா? அதெல்லாம் யாருடையதான்? நம்முடையது கூட. பாருங்களேன், இப்போ நம்ம சொல்றோம் லுலுல உனக்கு லாட்டரி வந்துதுன்னா நம்ம அடிச்சு பிடிச்சுன்னு ஓடுவான். நம்ம வசனத்தில் சொல்றோம்
கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பிதா ஏசப்பாவை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு, அப்படியே நம்மையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம நேரம் காலமானபடினால ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். அல்லேலூயா. எப்படி தேவனுடைய சுதந்திரத்தை கொண்டிருந்த இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி காரியங்கள் வந்து சுதந்திரத்தை இழக்க செய்ததோ, அதே போல தேவனுடைய சுதந்திரத்தை கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் வரும். ஆமென். எப்படி ஏசாவை ஏமாத்தி அந்த சுதந்திரம் பறி போனதோ, எப்படி சிம்சோனை மயக்கி அவனுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டதோ, எப்படி கேசாயி மயங்கி பேராசையினால அவனுடைய சுதந்திரம் பறி போனதோ, அதே போல நம்முடைய சுதந்திரத்தையும் பறிப்பதற்கு பிசாசானவன் வகை தேடி திரிகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் படிச்சீங்கன்னா எல்லாமே கர்த்தர் நமக்கு எவ்வளவு சுதந்திரங்களை வைத்திருக்கிறார் என்று பக்கமாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அதில் மேலான ஒரு சுதந்திரம் நம்மக்கிட்ட என்ன தெரியுமா இருக்குது? ரட்சிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கொள்ளை கொண்டு போவதற்கு, இந்த ரட்சிப்பை நீங்களே இழக்க செய்வதற்கு நிறைய காரியங்கள் நடைபெறும். ஆமென். அல்லேலூயா. ஆக அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை, நித்திய ஜீவனை குறித்த அந்த நம்பிக்கை, அந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புது ஜீவனை நீங்க என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. So be careful to take care of your faith, your confidence in God, your hope of eternal life, your assurance of salvation, and the new life that Jesus has given. Take care. Amen. Take care. Hallelujah. அவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான். Hallelujah. 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 அவன் வருவான். என்னது? ரொம்ப அப்படியே அழகான ஒரு ஹேண்ட்ஸம் பையனாக வந்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா, அதெல்லாம் ஏசெல்லாம் விட்டுட்டு வா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவான். அவன் வருவா, வந்து சொல்லுவா, அது ஏசு சர்ச்செல்லாம் வேணாப்பா, வாப்பா நம்ம போகலாம், நான் உனக்காக ஜீவனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். மயங்கிடாதீங்க. ஐம் டாக்கிங் டு போத் ஜெண்டர். ஆமென். இது உங்களை மயக்குவதற்காக அல்ல, உங்கள் சுதந்திரத்தை கொள்ளை கொண்டு போவதற்காக. ஆமென். உங்களுடைய சுதந்திரத்தை கொள்ளை கொள்வதற்காக காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு சில இன்பங்களுக்காக, ஒரு சில காரியங்களுக்காக உங்கள் சுதந்திரத்தை குறிவைத்து காரியங்கள் நடக்கும். ஆமென். ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனுஷன் இப்படியாய் ஜெபம் பண்ணினா, நாபோத் இப்படியாய் ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே என்னுடைய சுதந்திரத்தை நான் விற்று போகாதபடி என்னை காப்பீராக. ஆமென். நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க இந்த மேலான சுதந்திரத்தை, சுதந்திரம் மாத்திர சுதந்திரங்கள் எவ்வளோ சுதந்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆமென். அந்த சுதந்திரங்களை நான் விற்று போகாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவீராக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். உங்களிடத்துல பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க. நீங்க கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறீங்க. யூ ஆர் a co-heir with Christ Jesus our Lord. The heaven belong to you. You have been a partaker of heavenly calling. பரலோகத்தினுடைய சொந்தக்காரராக இருக்கிறீங்க. இந்த காலை வேளை நம்ம எல்லோரும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கலாம். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பதுதான் பெரிய சுதந்திரம் உங்களுக்கு. உங்க ரட்சிப்பு, தேவன் மேல இருக்கிற விசுவாசம், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை, அந்த ரட்சிப்பின் உத்தரவாதம், கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த புது ஜீவன், இதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரங்க. ஏசாவை பாருங்க, சுதந்திரம், புத்திர சேஷ்ட பாகம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக வித்துட்டாங்க. சிம்சோன் பிலிஸ்தரை மேற்கொள்ளுகிற யுத்த வீரன், கழுதையின் தாடையினால் 3000 பேர் கொண்டவன்.
ஸ்திரீயின் மயக்கத்தினால் சுதந்திரத்தை இழந்து போனார். கேசாயி அடுத்த தீர்க்கதரிசிங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு. 32 அற்புதங்கள் அவனுக்காக காத்திருந்தது, அவன் கையில் செய்யப்பட வேண்டும் என்று. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் ரத்தாம்பரத்துக்கும் தன்னைத்தானே குத்திக் கொண்டான். அப்போஸ்தல ஊழியத்துக்கு முன்குறிக்கப்பட்டவன், இயேசுவோடு நின்று அற்புதங்களை செய்தவன், மரித்தோரை எழுப்பினவன், 30 வெள்ளி காசுக்காக தன் ஆத்மாவை பெற்று போட்டான். நமக்கு பெரிய சுதந்திரம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது சகோதரனே, சகோதரிய. பெரிய சுதந்திரம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும். வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் காண்பிக்கிறார். களைகள் பிசாசின் பிள்ளைகள், கோதுமைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். நல்லா உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. எங்க நிக்கிறீங்க நீங்க? கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை எந்த காரணத்துக்காக வித்துறாதீங்க, எந்த காரணத்துக்காக இழந்துடாதீங்க, எந்த காரணத்துக்காகவும் தொலைத்து விடாதீங்க, எந்த காரணத்துக்காக உதாசீனப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். அல்லேலூயா. அதை காத்துக்கொள்ளுங்க, அதை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட எங்களோடு இடைப்பட்டபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசின காரியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்களை திறந்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை உணர்வடை செய்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பாவத்தினால எங்க இருதயம் கடினப்படாதபடிக்கு அப்பா ஆவியின் பட்டை எங்கள் இருதயத்தை கிழிப்பதாக உணர்வடைய செய்யுங்கப்பா. பிளீஸ் உணர்வடைய செய்யுங்கப்பா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட கூடாதுப்பா. இம்மைக்காக மறுமையை விட்டுட கூடாதுப்பா. அழியாமைக்கு ஆண்டவரை அழிவுள்ளதுக்கு அழியாமை விட்டுட கூடாதுப்பா. தற்காலிகமானதுக்காக நித்தியமானதை விட்டுட கூடாது டாடி. பிளீஸ் பா, ஹெல்ப் பண்ணுங்க. நீர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, தயவு தாங்க, ஆவியின் வல்லமை கொடுங்கப்பா. ஆவியின் வல்லமை. எங்கள் ஜெபங்களை கேட்டபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.